நண்பர்களே, வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 2026 நம்மகிட்ட குட்டி வாங்குறதுக்காக நம்ம சப்ஸ்கிரைப் நிறையா பேர் வந்திருந்தாங்க. சிங்கப்பூர்லேருந்து அருட்செல்வம், அப்புறம் அறந்தாங்கி, புதுக்கோட்டை அறந்தாங்கி, தினேஷ், தேனி மாவட்டம் சத்யா, என்னுடைய நண்பன் பொன்னைவனம் சங்கரன்கோயில் விஜய், இன்னும் பல. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய அறிவிப்பு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு நிறைய தகவல்கள் வரும். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, நம்ம ஆகஸ்ட் 2ஆம் கிளாஸ் புக் பண்ணியிருந்தோம். 3 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இந்த ஆகஸ்ட் 2ஆம் கிளாஸ் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே 50 பேர் புக் ஆகிடுச்சு. நிறைய பேர் ஃபாரின்லேருந்து வர்றதுனால அவங்க செப்டம்பருக்கு வர முடியாதுன்னு சொல்லி நம்மகிட்ட ரொம்ப கம்பல் பண்ணனால எக்ஸ்ட்ரா ஒரு 10 சீட்டு போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு 10 சீட் அவங்களுக்கு டோக்கன் புக் பண்ணியிருக்கோம். இனிமேல் யாருக்குமே ஆகஸ்ட் 2ஆம் தயவுசெய்து யாரும் புக்கிங் கேட்காதீங்க. இனிமேல் வந்து செப்டம்பருக்கும் பாதி புக் ஆகிடுச்சு. அதாவது செப்டம்பர் 27 ஆடுகளத்தோட 5வது பேட்ச்சு செப்டம்பர் 27 புக் பண்ணால் ஸ்க்ரீனு தெரியல நம்பரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தினேஷ் வந்திருந்தார். ரொம்ப நேரம் இருந்தார். அவர் எந்த ஊர்லேருந்து வந்தார், அவர் பேர் என்ன, யாருன்னே தெரியாது. பக்கத்தில் வந்து அமைதியாக நிற்கார். நம்ம அப்படிலாம் நீங்கள் நிற்க வேண்டாம். நீங்கள் உரிமையாக நம்ம இந்த பேக்கு கேப் போட்டவர் தான், பின்னாடி ப்ளூ கலர். அவர் வந்து எப்படின்னா ரொம்ப நல்ல மனுஷன். நம்ம அதனாலேயே நமக்கு வந்து நல்லா செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு வார்த்தை கூட கடைசி வரைக்கும் பேசலை. என்னென்ன எப்படின்னு இருக்கீங்க, நல்லா அந்த மாதிரி கூட பேசலை. அதனாலே நம்ம என்னன்னா, இது கிருஷ்ணா 100 கோடி வந்தாலும் 2 பேட்ச்சு, ஒரு 16 கிலோ தரமும் 18 கிலோ தரமும் கொண்டு வந்தான். 16 கிலோவையும் அவன் 16,200 தான் முடித்தான். நம்ம 18 கிலோ தரத்தையும் 16 தான் முடித்தோம். முதல்ல அது விற்கிற வரைக்கும் அந்த சைடு இருக்கிறது. அதை விட இது வந்து பெரிய குட்டி தான். ப்ரீடும் அதில் கொஞ்சம் சரியில்லை. நம்ம நல்ல குட்டியாக பார்த்து அவனுக்கு கொடுத்தோம். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு. இதை விற்று அது இதில் வந்து நிறையா கூட நாட்டுக்குட்டிலாம் கிடக்கு. அதில் எதுவுமே இல்லை நம்ம இடத்துல. ஃபஸ்ட்டு அவனுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ரீடை தான் தம்பி நம்ம தினேஷுக்கு வாங்கி கொடுத்தோம். தம்பி அவன் வந்து என்ன அந்த குட்டியை பண்ண இதில் 18 கொடுங்கண்ணா, நம்ம 100 ரூபா மட்டும் வச்சு கொடுத்து தம்பி தினேஷுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. ஏன்னா நம்ம போய் நம்ம எல்லாத்தையும் குட்டியை ஒன்று ஒன்றா செக் பண்ணுவோம். ஏன்னா தினேஷ் வந்து ஒரு ஸ்பெஷல் கஸ்டமர் தான். பெரும்பாலும் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க, நம்ப மாட்டாங்க. அதாவது எப்படின்னா, குட்டி நல்லாயிருக்கும், அந்த சந்தை நிலவரத்துக்கு நல்லாயிருக்கும், ஆனால் வந்து வாங்காமல் போயிடுவாங்க. இன்றைக்கி அது மாதிரிலாம் நடந்துச்சு, நிறைய விஷயம் நடந்துச்சு. அதனாலே நம்ம வந்து நம்மளை நம்புறவங்களுக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். இது வந்து எப்படின்னா 17 கிலோ 18 கிலோ 20 கிலோ 20 கிலோ குட்டி நிறையா கிடக்கு. இப்போ கையில் தூக்கினதுலாம் 20 கிலோக்கு மேலே தான் இருக்கும். இதெல்லாம் 17-18 கிலோ இருக்கும். எல்லாமே 17-18 கிலோ தான். உங்களுக்கு வந்து என்னென்னா, நல்ல தாய்ப்பால் குடித்து ஆட்டில் இருந்த குட்டி, நல்ல நீட்டு போக்கு இருக்குது. இந்த மாதிரி குட்டி தடவை இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு 45 நாள் தான் அதிகப்படியாக போனால். நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இல்லை, தடவை தான் இருக்கா. இருந்தாலும் நம்மளுக்கு அவரை அப்டேட் பண்ணி அவருக்கு நல்லபடியாக உங்களுக்கு சளி மருந்து கொடுத்து, குடல் புழு நீக்கம் கொடுத்து, ஏதாவது வேக்சின், அதுக்கு என்ன வேக்சின் போடணும் அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம போட்டு அவருக்கு அனுசரித்து அவர் கடைசி வரைக்கும் கூட இருப்போம். அவருக்கு ஆடி பிறந்து ஆடி மாதம் காற்று ஆடுகளம் பக்கம் வீச ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடிலாம் நம்ம சந்தை நிலவரம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நம்ம ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வந்த சப்ஸ்கிரைபருக்கு வாங்கி கொடுக்க முடியல. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ லட்டு மாதிரி இருக்குது. சூப்பர் வீடு. இதில் ஒன்றுக்கு சளைச்சதில்லை. எல்லாமே புதுசாக வளர்க்குறவங்களுக்கும் நம்ம ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம். ஒரு 2,500-3,000 வரைக்கும் ஈஸியாக பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா, இன்றைக்கும் சந்தையில் வந்து எக்கச்சக்கமான பேர் நம்மகிட்ட வாங்கி கேட்டுருக்காங்க குட்டி. பொதுவாக நம்மகிட்ட குட்டி வாங்கி நீங்கள் தயவுசெய்து அனுப்புங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா சந்தை நிலவரம் இப்போ குறைஞ்சிருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் சந்தைக்கு வாங்க, நம்ம வந்து 100 ரூபா முன்ன பின்ன இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ப்ரீடாக எடுத்து கொடுத்துருவோம். நீங்கள் குட்டிக்கு 100 ரூபா 200 ரூபா பார்க்காம நல்ல ப்ரீடாக எடுத்துட்டிங்கன்னா உயிர் சேதம் இருக்காது, வெயிட் கெயின் நல்லாயிருக்கும். நல்ல ப்ரீடு எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் சந்தையில் நமக்கு 15,000 கொடுத்தாலும் போன மாதம் கிடைக்காது. நம்ம செல்வா மாமா தான். நீங்கள் பாருங்கள், 15 கிலோ உறுதியாக இருக்கும். இதெல்லாம் 15,000 கீழே முடியாது. நம்ம 12,500 பேசணும். நம்ம தேனியிலேருந்து வந்த சத்யாவுக்கு தான் பேசணும். எல்லாமே நல்ல சூப்பர் குட்டி தான். நம்ம வந்து பேசி ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இது 14 கிலோ தீராதுன்னு. ஆனால் நம்ம சந்தை நிலவரம் நம்மளுக்கு சாதகமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் இருந்து கடைசி சந்தை போட முடிகிற நேரத்தில் நம்ம தேனி சத்யாவுக்கு, ஏன்னா நம்ம நீங்கள் பார்க்குறலாம் உடனே முடிகிற குட்டிலாம் இல்லை. சம்சாரியும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தாங்க. மாமா சொன்னார், அவ்வளோதான் இல்லைப்பா, நான் சொன்னேன் கருப்பிட்ட முடித்தது 12,800 தான், நீங்களும் அதே விலைக்கு முடிங்க அப்படின்னு. அவர் கேட்கல. அவர் சத்தியம்லாம் ஏமெல்லாம் சத்தியம் போட்டார். நீங்கள் சத்தியம்லாம் போட வேணாமாம்மா, நான் நம்புகிறேன், நீங்கள் ஒரு தடவை கொடுங்க அப்படின்னு சொல்லி சத்யாட்ட பேசி சத்யாவையும் கூப்பிட்டு பேசணும். தம்பி இது 14,000க்கு மேலே போகும், 12,800 வச்சுருக்கோம். அவர் மாமா உடமாட்டேக்காரு. இது நல்ல குட்டி தான், 15 கிலோ தரத்தில் இருக்குது. அப்புறம் நம்ம பேசியா சரி. அவர் சொன்னார் 13 கேட்டோம். அவர் உண்மையை சொன்னார். இந்த மாதிரி சத்தியம்லாம் நம்ம மேலே போடுறாரு, நம்ம வேணாமான்னு சொல்லிட்டோம். சரி குட்டிக்கு 100 ரூபா வச்சு 13,200 சொல்லி பேசியாச்சு. நம்ம பேசி வேண்டான்னு வெளியே போகல. அதாவது 12,800 அப்படின்னு சொல்லி அட்வான்ஸை ஒரு 500 ரூபா கட்ட நிப்பாட்டி வெளியே வந்துட்டோம்.
வேண்டாம்லாம் போகல. அவர் பிடிச்சி நிப்பாட்டி இல்லை மாமா எனக்கு ஏதாவது வேணும், வண்டி வாடகை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியாக நம்ம பண்ண 13,000 தான் முடித்தோம். சத்யா கிட்ட 100 குட்டி பக்கம் கேட்டார், அவருக்கு பத்தலை. அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா வெளியும் அவருக்கு வியாபாரி ஒரு சில வியாபாரி வர முடியலை உடம்பு சரியில்லாமல், அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 குட்டி அவருக்கு வெளியே மாற்றி கொடுத்தாங்க. ப்ளூ கலர் தான் சத்யா. இவர் ஆனந்தோட மாப்பிள்ளை, அவர் லாயரு. ஆனந்த் நம்மகிட்ட நிறையா குட்டி எடுத்து நல்லா சக்ஸஸாக நல்லா வளர்ப்பாங்க. இவங்க நல்லா எக்ஸ்பர்ட்ஸு தேனி மாவட்டம். அவங்க வந்து நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்ம எது டிஸ்கஸ் பண்ணி வியாபாரத்தை நம்ம சண்டை போட்டு பேசுகிறதுக்கு கூட இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம விலை வைக்கும்போது சத்யாட்ட நம்ம கூட சப்ஸ்கிரைப்ட்ட கேட்போம். அவங்களையும் பேச சொல்லுவோம். நம்ம தனியாக இருக்கும்போது நான் மட்டும் பேசினா நல்லா இருக்காது, நீங்களும் பேசுங்க, உங்கள் தரப்புலேருந்து பேசுங்க, இந்த மாதிரி முதல் தடவை பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுங்க, நாங்களும் போய் வண்டி வாடகைகள் அவங்களையும் நம்ம பேச சொல்லுவோம். அங்கேருந்து கண்ணை காட்டி பேசுவோம், அவங்களும் பேசுவாங்க. இருந்தாலும் வியாபாரி நம்மளை விட அதிகமாக நான் விற்கிறதுக்கு அவங்களால முடியாதுன்னா இல்லை. எட்டயபுரம் சந்தையை பொறுத்தளவுக்கு கூட வியாபாரிக்கு திறமை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையும் எட்டயபுரத்தில் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வியாபாரியை டார்கெட் பண்ணி, ஏன்னா அதாவது மதில் மேல் போகிறீங்க மாதிரி, அதாவது வியாபாரிகிட்ட எவ்வளவு தூரம் நம்ம பேசி குறைச்சி வாங்கலாம் அப்படிங்கிறத அந்த லிமிட் தெரியணும். அதை தெரியாமல் நீங்கள் போய் வியாபாரியை ரொம்ப கழுத்தை பிடிச்சி நெருக்கினீங்கன்னா அவங்க வந்து நம்ம மேலே வச்சுருக்க மரியாதையை இழந்துருவோம். அதனால் நீங்கள் அந்த பாயிண்ட், அந்த ரெட் லைனை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிங்கன்னா நம்ம மேலே வச்ச மரியாதை போயிடும். அதே மாதிரி எல்லா வாரமும் ஒரே வியாபாரத்தை போகக்கூடாது. எந்த குட்டி நல்லாயிருக்கும் அந்த வியாபாரம் பிடிச்சி வாங்கும்போது அவங்க ஒரு தடவை விட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம வருஷ கணக்காக வாரம் வியாபாரம் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நமக்கு ரெப்புடேஷன் இருக்குது, நற்பெயர் அந்த மாதிரி நமக்கு இருக்கும்போது அந்த ஒவ்வொரு வியாபாரத்தை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் பயன்படுத்திக்கிறோம். அது நம்ம முக்கியமான நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கூட நெருங்கினவங்களுக்கு அதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துவோம். அது வந்து எப்படின்னா ஒரு லைஃப் லைன் மாதிரி. அது ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம எல்லா வியாபாரத்தையும் போட்டு அமுக்க மாட்டோம். இது வந்து ஒரு டாக்டிஸ், ஒரு வியாபார யுக்தி தான். நம்ம இந்த குட்டியில் இன்றைக்கி 13,200 உங்களுக்கு வந்து இது வந்து இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு கரெக்டான நேரம் தான். போன வாரங்க இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்துட்டிங்கன்னா 14,000 குறைஞ்ச குட்டியே இல்லை. எதுவுமே பால் குட்டி கிடையாது. உங்களுக்கு பெரும்பாலும் வீடியோவில் எதுவுமே ஒழுங்காக தெரியாது. எல்லாமே நல்ல குட்டிகள் தான். நம்ம வந்து இனி வரக்கூடிய காலங்கள், ஆடி மாதமாக இருக்கட்டும், ஆவணியாக இருக்கட்டும், புரட்டாசியாக இருக்கட்டும், இனிமேல் வரக்கூடிய காலங்கள் வந்து நம்ம ஆடுகளம் நம்ம ஆட்டு பண்ணையாளருக்கு சாதகமாக தான் இருக்கும். யாராவது விவரம் தெரியாத புது பண்ணையாளர்கள் வந்து அவங்களா வண்டியிலேருந்து இறக்க முன்னாடி விவரம் ஒரு விலை வைக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் அவங்கள மட்டும் தனியாக கேட்டுக்கிறேன். யாராவது புதுசாக வர்றவங்க முதல்ல குட்டியை இறக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைனா வண்டியிலே வச்சு பார்க்குற மாதிரி அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கா, எத்தனை குட்டி இருக்குது, எத்தனை சின்ன குட்டி இருக்குது, எத்தனை புருவ இருக்குது, மொத்தமாக உயிரடைக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வியாபாரி எப்படி பேசுகிறாங்க, சந்தை நிலவரம் என்ன, நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அன்னைக்கு மார்க்கெட் கறிக்குட்டி நிலவரம் என்ன, அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. சத்யாவுக்கு வாங்கி கொடுத்தோம். அதே மாதிரி வெளியும் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 குட்டி வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 குட்டி பக்கம் வாங்கி அவருக்கு அனுப்பியாச்சு. சத்யாவும் நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக நம்மகிட்ட குட்டி வாங்கிட்டு தான் இருக்கார். நமக்கு அவருக்கு முடியலைன்னா வெளியே வாங்கி கொடுப்போம். பெரும்பாலும் அவர் சந்தைக்கு ஒரு 2 மணி தான் வெளியே அவருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஆனால் சூழ்நிலை எங்கே சாதகமாக இருக்கோ அதுக்கு நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். இது வந்து சிங்கப்பூர் இருந்து வந்தவர் அருட்செல்வம், புதுக்கோட்டை அறந்தாங்கி. அருட்செல்வம் ஒரு கூட 2 பேர் வந்திருந்தாங்க. அவருக்கும் நல்ல குட்டி தான். ஆனால் இது வந்து நம்ம ஒரிஜினல் ப்ரீட்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம புதுக்கோட்டை தினேஷுக்கு ஃபஸ்ட்டு தடவை இந்த பதிவில் பிடிச்சோமே அந்த மாதிரி குட்டி இது கிடையாது. அதுலேருந்து 2ஆம் தரம் தான். ஆனால் நீங்கள் இந்த குட்டி நல்ல தரம் தான். ஏன்னா இது வந்து 2வது தரம். ஆனால் குட்டி உண்டாகும். மாதம் 5 கிலோ ஏறிடும், அதில் உறுதி. அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா எதுவுமே பால் குட்டி கிடையாது. ஒரு 14 கிலோ உறுதியாக இருக்கும். ஏன்னா அருட்செல்வம் என் கூட வந்தார். இவர் அவ்வளோ சீக்கிரத்தில் எதையுமே நம்ம வந்து உடனே ஒத்துக்கிற மாட்டார். இந்த குட்டியை இதே தரத்தில் ஒரு 10 குட்டியை வியாபாரி என்ன சொன்னார்னா, ஜோடி சொல்லாமல் மொத்தமாக 90,000 10 குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குட்டி 9,000 கணக்கு வரும். அப்போ நம்ம வந்து ஜோடி கணக்கும் பார்க்கலாம், எப்படினாலும் பார்த்துக்கலாம். அது வந்து சராசரியாக 14-15 கிலோ இருக்கும். அதை வந்து கடைசியாக முடிஞ்சு வந்து ஜோடி 16, அதாவது 80,000க்கு முடிஞ்சு. அதை நம்ம கூட இருந்த சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தாங்க. ஆனால் ப்ரீடு வந்து ஒரிஜினல் ப்ரீடு, எந்த சந்தேகம் இல்லை. அதில் 17லேயும் கிடச்சி, 14லேயும் கிடச்சி, 12லேயும் கிடச்சி. சராசரியாக உங்களுக்கு 15 கிலோ இருக்கும். 15, 14, 15 இருக்கும். 570 ரூபா பக்கம் வந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் நான் சொன்னேன், நீங்கள் ஒரிஜினல் ப்ரீடு அவ்வளோ விலை கூட்டு வாங்குறதுக்கு, அது 16,000 வாங்குறதுக்கு, இந்த குட்டியில் ஜோடியாக 13,000 வாங்கினீங்கன்னா ஒரு ஜோடிக்கு நீங்கள் 3,000 செலவழிச்சிங்கன்னா அதை விட அதிகமாக 18-20 கிலோ கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு ஒரு குட்டிக்கு 2,000 அதிகமாக தான் லாபம் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த குட்டிகள் தான் ஜோடி 12,500 சொல்லி 13க்கு முடித்தோம். ஏன்னா சந்தையில் இந்த மாதிரி குட்டிகள், ஏன்னா கரட்டி குட்டி, சின்ன குட்டி, புருவை எல்லாத்தையும் கழித்து தான் வாங்கி கொடுத்தோம். அவர் அடிச்சொல்வோம். அவருக்கும் நம்ம வெளியே ஒரு 40 குட்டியை வாங்கி கொடுத்தோம். இது பார்த்திங்கன்னா
என்னோடய ஃப்ரெண்டு விஜய் புன்னைவனம் சங்கரன் அவருக்கு பக்ரீத் வளர்க்க காட்டான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரமாக ட்ரை பண்ணி கிடைக்கல. இந்த குட்டி வந்து உயிரடைக்கு வந்து ஒரு 20 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். எல்லாம் பாருங்கள் கொம்பு வச்சு கறிக்குட்டி மாதிரி தான் இருக்குது. கறிக்கே சில குட்டிகள்லாம் 12 கிலோ இருக்கும். இந்த குட்டிகளை வந்து நம்ம தம்பி ஜான் தான் கொண்டு வந்திருந்தான். அவன் நேராக கொண்டு வந்திருந்தான். நம்ம சந்தையில் வச்சே வண்டியில் ஏறி இறங்கினோன்னே தெற்கு வாசலில் இறங்கினோன்னே வாங்கி ஒரு ரேட்டை பேசி 18,000 ஜோடின்னு அவன் ஒரு 100 ரூபா மட்டும் தான் கேட்டான். அதை வாங்கி 18,000 ஜோடி வாங்கி அவனுக்கு அனுப்பியாச்சு. உயிரடிக்கு 20 கிலோக்கு மேலே தான் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அருட்செல்வத்துக்கு தான் இதை வந்து நம்ம பேசணும். ரெண்டாவதாக நம்ம இந்த குட்டி வந்து இப்போ ஒரு உயிரடிக்கு 14 கிலோவுக்கு மேலே தான் உறுதியாக இருக்கும். சில நேரம் 15 கிலோ வரலாம். குட்டி வாடல் தான். ஆனால் வந்து 2வது தர பீரியடு தான். இது வந்து 14,000 15,000 தான் விற்றுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம விலை வச்சது வந்து 12,500 வச்சோம். அப்புறம் வந்து தீராது நம்மளுக்கு தெரியும். 12,800 வச்சு அவர்கிட்ட கேட்டோம். அப்படின்னு சொல்லுறது நல்ல இது 12,800 இந்த இன்றைக்குள்ளே நிலவரத்துக்கு நல்லது தான் அப்படின்னா, இல்லை வேண்டாம், இந்த குட்டி வந்து நமக்கு வேணாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் வந்து எடுங்க, இல்லை 12,500 கேளுங்க அப்படி. நான் சொன்னேன், குட்டிக்கு 100 ரூபா பார்க்காதீங்க, நல்ல குட்டி தான், இது நல்ல ப்ரீடு தான், வாங்கன்னு வேணான்னாரு. அப்புறம் வந்து வேணான்னு சொன்னால் நம்ம வேணான்ட்டு போயிட்டோம். நம்ம ஜவார் தம்பி தான். ஆனால் அதே குட்டி அதே இடத்துல 13 கொஞ்சம் வியாபாரி கூட்டுன்னு சொன்னார். நம்ம வாங்கின ஆள் நம்மளுக்கு தெரியும். இதுதான் நம்ம சத்யாவுக்கு முடிச்ச தேனி சத்யா. அவரும் நம்ம சொல்லுது அப்படியே கேட்குறாள் தான். நம்ம வர முடியாத சில பேர் வர முடியாதவங்களும் வெளியே வச்சே நம்ம அந்த சந்தையில் ஒரு 50 குட்டியும் இதுவும் அவருக்கு ஒரு 30 குட்டியும் வாங்கி கொடுத்துட்டோம். அவர் நல்லா வளர்க்கக்கூடிய ஆள் தான், நல்லா அனுபவசாலி தான். நீங்கள் சந்தையில் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து சந்தையில் இன்றைக்குள்ளே நிலவரத்துக்கு எல்லோரும் சந்தைக்கு வாங்க. நம்ம ஏன் வந்து இவருக்கு வெளியே வாங்கி கொடுத்தோன்னா முடியாத பட்சத்துக்கு நம்ம வெளியே வாங்கி கொடுப்போம். அதனால் நம்ம வந்து ஏன் வெளியே வாங்கி கொடுப்போம், நம்ம நேராக போய் பார்க்கணும். சந்தை வந்து சீக்கிரம் கூடிடுது வெள்ளிக்கிழமை. ஆனால் நம்ம எல்லா இடத்துக்கும் அலைய முடியலை. அப்புறம் நம்ம அலைஞ்சு அப்படியே நம்ம பொறுப்படுத்த அனுப்புனாலும் நம்ம எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் எல்லாத்தையும் நான் சொல்லலை, நம்மளை நம்பி அனுப்பி வாங்குறவங்களும் இருக்காங்க. நம்ம எவ்வளோ தான் உண்மையாக இருந்து வாங்கி அனுப்புனாலும் இல்லை குட்டி சரியில்லை, இது சரியில்லை அப்படின்ட்டுருந்தாங்க. நீங்கள் எதுனாலும் நேராக இன்றைக்கி இப்போ ஆடி மாதம் ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் இனி எல்லாமே வரக்கூடிய மழைக்காலம் வரனால குட்டி வந்து வாங்குறதுக்கு அவ்வளோவா எல்லோரும் வரமாட்டாங்கல்ல, வருவாங்க. உங்களுக்கு அந்த தை மாதத்தை ஒட்டி பக்ரீத்துக்கு அப்புறம் உள்ள அந்த கூட்டம் இனிமேல் இருக்காது. இனிமேல் வந்து ஓரளவுக்கு நம்ம ஆடுகளை சார்பாக வாங்கலாம். குட்டி வேணும்னு விரும்புவங்க அட்வான்ஸாக புக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை பண்ணி அட்வான்ஸாக புக் பண்ணணும். பேர் ஊரை சொல்லி புக் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு எப்போவும் தேவை. மிக்க நன்றி.